Daily. Taste the Daily. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் நடந்த இரட்டை கொலை தொடர்பாக 3 பேரிடம் போலீசார் விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரஞ்சித். ரஞ்சித், வணக்கம். இந்த இரட்டை கொலை தொடர்பாக 3 விசாரணையில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த 3 பேர் யார் யார், எதன் அடிப்படையில் அவர்களிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது? ஈரோடு மாவட்டம் சிவகிரி விளாங்காட்டு வலசு கிராமத்தைச் சேர்ந்த தம்பதி ராமசாமி பாக்கியம் தம்பதி. இவர்களுக்கு ஒரு மகனும் இருக்கக்கூடிய நிலையில இவர்களது ராமசாமி கவுண்டர் அவரது மனைவி பாக்கியத்துடன் அதே பகுதியில் மேகரையான் தோட்டம் பகுதியில் கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வந்து விவசாய தொழிலை ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த இந்த ராமசாமி கவுண்டர் கடந்த 1ஆம் தேதி இரவில் வந்து படுகாயங்களுடன் கொலை செய்யப்பட்டு அங்கு அந்த தோட்டத்து வீட்டில் கிடத்தி வைக்கப்பட்டிருந்தது. காவல்துறையினர் வந்து பார்த்தபோது தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த அந்த ராமசாமி கவுண்டர் மனைவி பாக்கியம் தம்பதி கொலை செய்யப்பட்டு உயிரிழந்து கிடப்பது விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் அவர்கள் அணிந்திருந்த 15 பவுன் தங்க நகைகள் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதும் தெரிய வந்தது. இந்த கொலை சம்பவம் தொடர்பாக 10க்கும் மேற்பட்ட தனிப்படைகள் அமைக்கப்பட்டு மாவட்டம் முழுவதும் மட்டுமில்லாமல் அதே போன்று பிற மாவட்டங்களிலும் இந்த குற்றவாளிகளை தேடும் பணியில் ஈரோடு மாவட்ட காவல்துறையினர் ஈடுபட்டு வந்தனர். இந்த கொலை சம்பவம் நடைபெற்ற நாளுக்கு முன்பாக மாவட்டம் முழுவதுமாக பொது இடங்களில் பதிவாகியிருந்த சிசிடிவி காட்சிகளை கொண்டு காவல்துறையினர் அதே போன்று தனிப்படையினரும் தீவிர விசாரணைகள் மேற்கொண்டு வந்தனர். காவல்துறையினர் நடத்திய இந்த விசாரணையில் அரச்சலூர் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ், மாதேஷ், அச்சியப்பன் என்ற மூவருக்கும் இந்த கொலை சம்பவத்தில் தொடர்பு இருக்கலாம் என்ற அடிப்படையில் தற்போது இந்த 3 பேரையும் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணையாக நடைபெற்று வருகிறது. அதே சமயம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சேமலை கவுண்டன் பாளையத்தைச் சேர்ந்த தெய்வ சிவராமணி, அவரது மனைவி அலமேலு, மகன் செந்தில்குமார் ஆகியோர் கடந்த நவம்பர் 29ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டு அவர்களுடைய நகை பணமும் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. இந்த கொலை சம்பவத்திலும் இவர்களுக்கு தொடர்பு இருக்கலாம் என்ற அடிப்படையில் தனிப்படை காவல்துறையினர் இந்த பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய 3 நபர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவலானது தற்போது வெளிவந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித். Taste the Daily.